ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினராக யூடியூப்குள்ள வரும்போது உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். எப்படி நம்ம சேனலுக்கான சப்ஸ்கிரைபர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வியூஸ் அதிகமாக கொண்டு வரலாம்ன்ற ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு நீங்கள் ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோஸில் போட்டிருந்தோம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சிடிஆர் ப்ளஸ் ஆவரேஜ் வியூ டியூரேஷன். இந்த சிடிஆர் ப்ளஸ் ஆவரேஜ் வியூ டியூரேஷனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ சிடிஆர்ன்றது இப்போ நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். அப்படி சஜஷனில் போகும்போது அவங்க நம்ம வீடியோஸை கிளிக் பண்ணுவாங்க. அப்படி கிளிக் பண்ணுறது தான் கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவோம். இதுதான் சிடிஆர். எப்படி அவங்க நம்ம கிளிக் பண்ணுவாங்கன்னா, நம்ம போடுற தம்ப்நெயில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லைனா நம்ம போற டைட்டில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். சோ அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம அங்க கொடுத்திருக்கோம். சோ அதனால அவங்க கிளிக் பண்ணிருப்பாங்க. ஓகே, அடுத்து ஆவரேஜ் வியூ டியூரேஷன்னா நாம போட்ட வீடியோஸை அவங்க எவ்வளவு நேரம் பார்க்கறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஒரு 10 நிமிஷம் வீடியோஸ் போட்டுறீங்கன்னா அவங்க 5 நிமிஷம் வரைக்கும் பார்த்திருக்காங்கன்னா ஒரு 50% பார்த்திருக்காங்கன்றது முக்கியம். இந்த மாதிரி ஆவரேஜா எவ்வளவு பேர் உள்ள வந்து எவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். சோ இந்த கால்குலேஷன் அடிப்படையில் தான் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு சஜஷன்ல கொடுக்கலாமா வேணாமான்றது யூடியூபே முடிவு பண்ணும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த சிடிஆர் பிளஸ் ஆவரேஜ் வியூ டியூரேஷனால தான் நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஒவ்வொரு வீடியோஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்ம சேனலோட வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சிடிஆர்ல நம்ம முக்கியமா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் தான். இதுல இந்த தம்ப்நெயில் எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த தம்ப்நெயிலை நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம ப்ரீவியஸாவே ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். பட் அந்த வீடியோஸ் போட்டு 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ நியூவா அப்டேட்டடா ஒரு வீடியோஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுவும் இப்போ நம்ம ரீசெண்டா உருவாக்கின இந்த தம்ப்நெயில் எப்படி நீங்க உருவாக்குனீங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளோட சிடிஆரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்மளோட தம்ப்நெயிலை நம்ம அப்டேட் பண்ணினே இருக்கணும். ஸோ ஓல்டு தம்ப்நெயிலை யூஸ் பண்ணாம கொஞ்சம் நியூவா அப்டேட்டான தம்ப்நெயிலை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்க சேனலுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹை சிடிஆர் உள்ள தம்ப்நெயிலை எப்படி நம்ம எந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லும் இல்லாம எப்படி நம்ம சிம்பிளா உருவாக்கலாம்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை நீங்க ட்ரேடிங் பண்றீங்களா? ட்ரேடிங்ல நீங்க பிகினர்ல இருந்து எக்ஸ்பர்ட்டா ஆகணுமா? சோ ட்ரேடிங் மைண்ட் செட் இந்த யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா சொல்லி தராங்க. சோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குரோம்ல போயிட்டு கேன்வான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கேன்வா வெப்சைட் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணி நம்ம உள்ள போயிட்டு நமக்கு தேவையான தம்ப்நெயில் நம்ம உருவாக்கிக்கலாம். இந்த கேன்வாவை நம்ம டெஸ்க்டாப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மொபைல்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டெஸ்க்டாப்ல சொல்லி தரேன். இதே ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்க மொபைல்லயும் நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. ஏன் ப்ரோ கேன்வால மட்டும் சொல்றீங்க, வேற எந்த வெப்சைட்டும் இல்லையா உருவாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கேன்வா தான் பிகினருக்கு ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதனால தான் நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். இதுவே உங்களுக்கு போட்டோஷாப் தெரிஞ்சா நீங்க டெக்னிக்கலா ஹை குவாலிட்டியில் நீங்க உருவாக்கலாம். பட் நம்ம போட்டோஷாப்ல உருவாக்குற அந்த ஹை குவாலிட்டியை நம்ம இதுல நம்ம சிம்பிளா டிராக் அண்ட் டிராப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு பிக்சல் ஆப் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லனா பிக்சார்ட் மூலமா கூட நீங்க உங்களுக்கு தேவையான தமிழை நீங்க உருவாக்கிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிகினரா நீங்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி இதுல இருந்து தமிழை உருவாக்கி நீங்க போடுங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்க போட்டோஷாப் கத்துன்னு நீங்க போட்டோஷாப்ல இன்னும் ஹை குவாலிட்டியில் நீங்க உருவாக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நான் எப்படி தமிழை உருவாக்குறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இங்க ஃபர்ஸ்டா கொடுத்துட்டு அந்த canva.com கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருச்சு. பட் உங்களுக்கு லாகின் பேஜ் காட்டும். உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதால எனக்கு டைரக்டா உள்ள வந்துருச்சு. உள்ள வந்த உடனே இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல கிரியேட் டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல இந்த இடத்துல பாருங்க யூடியூப் தம்ப்நெயில்னு ஒரு சைஸ் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூடியூப்ல கொடுத்துக்கிற அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு அந்த சைஸ் வந்துடும். அந்த சைஸ்ல நம்ம எடிட் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ இந்த தம்ப்நெயிலை நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க பிளாங்கா ஒரு யூடியூப் தம்ப்நெயிலுக்கான அந்த சைஸ் இந்த இடத்துல வந்துருச்சு. இதுல தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து எலிமெண்ட்டை நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்டா கொடுத்திருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த யூடியூப் தம்ப்நெயில் நீங்க உருவாக்க போறீங்க அதுக்கான ப்ரீ டெம்ப்ளேட் நிறைய கொடுத்திருப்பாங்க. சோ இதுல கொடுத்துற ஒவ்வொரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி பாருங்க. எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் அது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, அதுல இருக்கிற டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் நீங்க ஈஸியாவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிசைனை நான் ஒன்னு கிளிக் பண்றேன். இப்போ இந்த தீம் இதுல இருந்து ஃபிட் ஆயிடுச்சு பாருங்க. இதுல நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க என்ன டெக்ஸ்ட் அந்த இடத்துல கொடுக்க வரீங்களோ அந்த டெக்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல இந்த டெக்ஸ்ட்டை வேணா கூட நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணதா கூட இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க பாருங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்க அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சைஸையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற இந்த எலிமெண்ட்டையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. இந்த ஷேப்ஸ் நீங்க வந்து பெருசாக பெருசாக்கிக்கங்க. அண்ட் இந்த ஸ்டுடியோ கூட உங்களுக்கு தேவையான வச்சுக்கங்க, இல்லை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒவ்வொன்றும் நீங்க ஈஸியா நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்ல ப்ரோ எனக்கு வந்து ப்ரீ டிசைன் பண்ணது வேணாம், நான் வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டிசைன்லாம் எதுவுமே கொடுக்காம எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணிட்டு ஆல்ரெடி ஃப்ரெஷ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க பேக் வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ரீ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த பேக் டெம்ப்ளேட்டை வச்சுட்டு இதுல நீங்க ஒவ்வொரு கஸ்டமைசேஷன் பண்ணலாம். அது நம்ம எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலிமெண்ட் ஆப்ஷன், இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இது எல்லாமே நம்ம செப்பரேட்டா நம்ம மேனுவலா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷனா இருக்கும். இதுக்காக நான் ப்ரீவியஸா மேக் பண்ண ஒரு தம்ப்நெயில் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்திருக்கேன், தனியா தான் இருக்கு. அதே மாதிரி கீழே இருக்கிற டெக்ஸ்ட் பாருங்க.
இந்த டெம்ப்ளேட்னா பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டா உருவாக்குனது தான். இந்த இமேஜஸை நம்ம ரீசைஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இமேஜஸை எடுத்துட்டு வேற இமேஜஸ் நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸாக நான் போட்ட எல்லா தம்ப்நெயிலுமே இதே மாதிரி தான் நான் உருவாக்கி வச்சிருப்பேன். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி நான் உருவாக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஹை குவாலிட்டியில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ரீசெண்டாக போட்ட அந்த தமிழ் எப்படி உருவாக்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு நம்ம இந்த ரீசெண்டாக பண்ண அந்த தமிழ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க. ஓகே, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜ் நான் இந்த இடத்துல உருவாக்கினேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஃபேஸை நான் உள்ள கொண்டு வரணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் உள்ள இந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துருங்க. ஸோ நீங்கள் மொபைல் மூலம் பண்ணுறதா இருந்தாலும் இதே ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸோ இல்லை நீங்கள் வேற எதனா ஒரு இமேஜஸை நீங்கள் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ள கொண்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க இந்த டெம்ப்ளேட்ல என்னோட இமேஜஸ் நான் ஃபர்ஸ்ட் நான் உள்ள கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த இமேஜஸ் பார்த்தோம்னா நான் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோ வேணா எடுத்துக்கங்க, அதோட பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க. அது எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கூகுள்லேயே போயிட்டு remove.pgன்னு போட்டோம்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற அந்த வெப்சைட் நிறைய வரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆகிற வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இமேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எடிட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, உங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. பிஜி ரிமூவர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து மேஜிக் எரேசர் கொடுத்துருக்காங்க, மேஜிக் எக்ஸ்பென்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆகிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நான் பெரிய சொன்ன மெத்தடை கூட யூஸ் பண்ணி நீங்கள் அங்கிருந்து கூட எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த இமேஜஸை நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் இன்னும் இதில் நிறைய டூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் இமேஜஸ் எந்த மாதிரி ஃபில்டர்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா ஒயிட்டாக இருக்குது. இது நம்ம வேற ஒரு கலரை கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் பிளாக் கலரை கொண்டு வரேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, எலமெண்ட்டில் போயிட்டு பிளாக் லேயர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இதில் இந்த சி ஆல்ன்றதை இதை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிராஃபிக்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே மேலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் இருக்கிற எதனா ஒரு பிளாக் லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாகவே நீங்கள் வெளியிருந்து கொண்டு வரலாம் இந்த அப்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி லேயர்லாம் வேணுமான்னா அது எப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இன்னும் நிறைய மெட்டீரியல்லாம் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேக்ரவுண்டில் லேயர் கொண்டு வந்துச்சு, என்னோட இமேஜஸ் நம்ம கொண்டு வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்ல போகிறோன்றதை நம்ம தமிழில் நம்ம சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ நம்ம தமிழை பற்றி நான் போட வர போகிறோம்னா தமிழ்ன்றதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். பட் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் இங்கே ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துக்கிற ஆட் ஹெட்டிங் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அது கீழே லேயர் கொடுத்தாலும் சரி, நீங்கள் எதனா ஒரு லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வர போகிறோமோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தம்ப்நெயில்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்டோடைய சைஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பெருசாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஃபாண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது வந்து பிரீமியம் வெர்ஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் பிரீமியம் பை பண்ணி யூஸ் பண்ணுறதே ரொம்ப நல்லது. இல்லை ப்ரோ, நான் வந்து அந்த அளவுக்கு பே பண்ணுறது எனக்கு காசு இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற ஃப்ரீ மெட்டீரியல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்மளால் ஹை குவாலிட்டியில் நம்ம ஃப்ரீயாகவே அதில் மேக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இவங்க எலமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபாண்ட் சைஸை சூஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபாண்ட் சைஸ் நம்ம கொடுக்குறேன். கொடுத்துட்டு கரெக்டாக இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இது இருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா ஸ்மாலில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கேப்ஸாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற இந்த அப்பர் கேஸை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தோன்னா எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்ம இதுக்கான கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். மேலே பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன்னு நினச்சிருக்கீங்க. பட் ஒயிட் கலர் இல்லை, அது ரெட் கலரு. ஸோ நான் ரெட் கலரை கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ரெட் கலர் கொடுத்துட்டேன். ஸோ ரெட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டைலில் பாருங்கள் நியான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்டென்சிட்டின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க 50ல். பட் இதை நீங்கள் ஃபுல்லாக பேக் போனீங்கன்னா ஃபுல்லாக ரெட் ஆகிடும். இதுவே நீங்கள் ஃபுல்லாக வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஒரு சூப்பரான நம்மளுக்கு அப்பியரன்ஸ் இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. ஸோ இதே ஆப்ஷனை தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தம்ப்நெயிலுடைய இன்டென்சிட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கான நியூ டிசைனில் இந்த டெக்ஸ்ட் தெரியும். ஸோ இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்ன்ற இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க என்னோட தலைக்கு பின்னால் இது போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நான் மேலே இருக்கிற அந்த தம்ப்நெயிலை நான் உருவாக்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வியூஸ் 10 இதெல்லாம் பார்த்தோம்னா செப்பரேட்டாக இருக்குது இந்த மெட்டீரியல்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு மெட்டீரியல் மட்டும் கிடையாது, கீழே பாருங்க இந்த லேயர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிராஃப் லேயரு இன்னும் நிறைய மெட்டீரியல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல் தான். இது எல்லாமே என்னோட டெலகிராமில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு.
கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா டெலகிராம் பயோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா டெலகிராம்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கான அப்டேட் நீங்கள் கன்சிஸ்டன்டாக அதில் வந்துனே இருக்கும். ஓகே, அடுத்து இந்த இடத்துல பாருங்க லேயர் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லேயர் எல்லாமே அந்த மெட்டீரியல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா நார்மலாக கூகுளில் போயிட்டு கிராஃப்னு டைப் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் கிராஃப் வரும், டிகிரீஸ் கிராஃப் வரும். ஸோ இதில் கூட என்ன டவுன்லோட் பண்ணி நீங்கள் கூட உள்ள இந்த அப்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணணுமோ நீங்கள் டிஃப்ரெண்டாக பண்ணி பாருங்க. எதனா ஒன்று உங்களுக்கு சூப்பராக இருக்குன்ற மாதிரி தோணும். ஸோ அதை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். ஓகே, அடுத்த இந்த இடத்துல பாருங்க யூடியூப் லோகோ கொடுத்துருக்கேன். ஸோ நான் மேலே நம்ம தம்ப்நெயில்னு சொல்லியாச்சு. பட் இது எதுக்கான தம்ப்நெயில்னு உங்களுக்கு புரியணும் பத்தியா பார்த்த உடனே. ஸோ இது யூடியூபுக்கான தம்ப்நெயில்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியறதுக்காகவே அதை நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வீடியோஸை மேக் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கான சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி நம்ம சிடிஆர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கான வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அதிகமாவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்க இந்த லோ சிடிஆர், இந்த ஹை சிடிஆர் இது எல்லாமே கிரீன் ஸ்கிரீனில் வச்சுட்டு அந்த இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக க்ளோ உள்ள அந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது நான் டிக்ரீஸ் பண்ணுற பாருங்க ஃபுல்லாக அந்த இடத்துல கிரீன் வந்துருச்சு. பட் இன்டென்சிட்டி அதிகமாக்கும்போது இந்த இடத்துல பாருங்க அழகா க்ளோ கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பாருங்க கிளிட்ஜ் எஃபெக்ட் இருக்கு, அவுட்லைன் இருக்கு, ஸ்பைஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொன்றா டிஃப்ரெண்ட் நீங்க மாற்றி ஒவ்வொரு தமிழ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே நீங்க பிக்சார்ட்லயும் பண்ணலாம், பிக்சல் ஆப்லயும் பண்ணலாம். பட் எல்லாமே நீங்க அதில் மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தோன்னா டக்குன்னு பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ஹை குவாலிட்டிலையும் இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு கேன்வா வந்து ப்ரிஃபர் பண்றேன். ஸோ பிகினரா வரவங்க கண்டிப்பா கேன்வா ட்ரை பண்ணுங்க. கேன்வா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பிக்சல் ஆப்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து போட்டோஷாப் கூட கத்துக்கணும், போட்டோஷாப் நீங்க இறங்கிங்க. பட் பிகினரா வரவங்களுக்கு இதுவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னோட தமிழை டீகோடிங் பண்ணியாச்சு. இதுல இருந்தே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி இந்த வீடியோஸ் நம்ம மேக் பண்றோம்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு இந்த தமிழுக்கு தேவையான மெட்டீரியல் அண்ட் வீடியோ எடிட்டிங் தேவையான மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. அதில் பயோவில் கொடுத்துருக்கேன், டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு அந்த இதில் கிடைக்கும். ஸோ எடுத்து நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு தேவையான தமிழில் நீங்கள் உருவாக்கிங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ எடிட்டிங்கும் நீங்கள் குவாலிட்டியாக நீங்கள் உருவாக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வீடியோ எடிட்டிங் சீரிஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.